வாழ்க்கையில் பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் பேசுவதை ஒருவேளை பிள்ளைகள் கேட்காமல் இருக்கலாம், சில நேரங்களில் கிளாஸில் ஒலியாவாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், சில கீ பாயிண்ட்ஸ் புரிஞ்சிடும் உங்களுக்கு. நம் முன்னால் அவர்கள் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்ட மாட்டார்கள். ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாம் சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புத்தகத்தின் முகப்பு, எப்பவுமே முகப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மை அழைத்து கொண்டு புத்தகத்திற்குள் செல்லும். நான் அதை வாசிச்சு பார்க்கிறேன். அதன் முதல் வார்த்தை இப்படித்தான் தொடங்கியது: உன் பேரனின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் பசியோடு நடப்பான். பெரிய சாபம் தானே சார்? இப்படி யாராவது சொல்லலாமா? உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் பசியோடு தெருவில் நடப்பான்னு சொல்றான். நால இண்டிவிஜுவலா படிக்கிறவ தானே, எனக்கும் பொருந்தம் தானே அது. இவன் என் பேரனை மகனை பற்றி எப்படி சொல்ல முடியும்? எங்க அப்பா சைக்கிள்ல போனார், நான் ஸ்கார்பியோல வரேன், என் புள்ள BMW வரும், என் புள்ளனுடைய பேரை லம்போகினில வருவான். அதுக்கு அவன் மகன் கண்டிப்பா ஹெலிகாப்டர்ல தான் வந்து இறங்கணும். அது எப்படி வறுமையில் நடப்பான்? என்ன சொல்றான் இந்த ஆளு? அடுத்து படித்தேன், என் காலில் இருந்து தரை நகர்ந்து போனது, அதை அப்படியே உங்களிடத்தில் கடத்துகிறேன். சிரமமான சூழல், பேரனின் மகன் நடப்பான்னு தொடங்குது. சிரமமான சூழல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான். எவ்வளவு பெரிய பாடம் விட்டு போகும். நான் பல பேரை பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் கடிகாரம் ஓடும் முன் ஓடுகிறார்களா? நேர கட்டுப்பாடு இருக்கிறதா அவர்களிடத்தில்? எப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது மனம் பதறுகிறது. 20 வயதிலேயே 40 வயது இருக்கக்கூடிய முகபாவனையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் மிக முக்கியமான ஒரே வார்த்தை, 9 மணிக்கு படுத்து தூங்குறது இல்லை, 3 மணிக்கு தூங்குறது. கடிகாரம் ஓடும் முன் எப்படி ஓடுவேன்? 4:30 மணிக்கு, 8:30, 9 மணி, 10 மணி தான் முழிப்பே வருது. இன்றைக்கு நான் வாசித்து பார்க்கிறேன், யோசித்து பார்க்கிறேன். இன்றைய சமூகத்தில் காலத்தை நாம் கணிக்க தவறிவிட்டோம். ஒரு தலைமுறைக்கு காலத்திற்கான இம்பார்ட்டன்ஸ் அதை நாம் கொடுக்கவே இல்லை. செத்து போறாங்கல்ல, என்னன்னு சொல்லுவோம்? மண்டையை போட்டார்ந்து ஒண்ணு, டிக்கெட் வாங்கினார். ஒருத்தன் போஸ்டர் எழுதி ஒட்டிருக்கான், என் தாத்தா 96 வயதில் அகால மரணம் அடைந்தார். 96 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. எப்படிடா அகால மரணம்னா? போற நேரத்துல போகாமல் லேட்டா போனாலும் அகாலம் தானே அப்படிங்கிறான். நான் பல மொழிகள் தெரியும், எனக்கு ஒரு 4 மொழிகள், தமிழ் மொழி தவிர 4 மொழிகள் தெரியும். அந்த 4 மொழிகளிலும் இல்லாத ஒரு ஞானத்தை தமிழ் சொல்கிறதுங்க. சிவபதவி அடைந்தார், அது ஓகே. மரணம் அடைந்தார், ஓகே. சூப்பர் வார்த்தை என்ன தெரியுமா? ஆங்கிலம் சொல்கிறது passed away, he passed away. வேர்னு சொல்லவே இல்லை இங்கிலீஷ். தமிழ் சொல்லுது இயற்கை எய்தினார். சூப்பர் வார்த்தை இல்ல? இயற்கை எய்தினார், he attained nature. வாவ்! யாரால சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? நம்ம ஏன் செத்து போனோம் கொண்டாடுறோம் தெரியுமா? இதுக்குதான். கல்யாணத்துக்கு கூட மேளம் கிடையாது, சைலண்டா வச்சு முடிச்சுக்கிறாங்க. சாவ மேல அடிச்சு கொண்டாடுறோம் நம்ம. ஏன்? இயற்கை. இந்த டிக்ளரேஷனை வேற யாரும் சொன்னதில்லை. மரணத்தை தமிழன் தான் சொன்னான். அவர் காலம் ஆனார். he became time. நான் அப்படியே நிக்கிறேன். காலம் ஆனாரா? குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க, நான் காலமாக இருக்கிறேன், என்னை குறை சொல்லாதீர்கள். குர்ஆன் இந்த பக்கம் வைங்க.
மகாபாரதம் இல்ல, பகவத்கீதை. மகாபாரதத்துக்குள்ள வர்ற பகவத்கீதை. மகாபாரதத்தை எழுதினது யார்? வியாசர். எழுதியது யார்? பிள்ளையார். எப்படி எழுதினார்? வேகமாக சொன்னது காலம். காலம் வியாசருக்கு சொல்ல, வியாசர் சொல்றார் வேகமா போகுது, எழுத்தாணி இல்ல, தன்னுடைய தந்தத்தை உடைச்சு எழுதினார். நீங்க யானையினுடைய விநாயகனுடைய சிலையை பார்த்தீங்கன்னா ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கும். உடைஞ்சிருக்கிற தந்தம் மகாபாரதம் எழுதுறதுக்கு பெண்ணா பயன்பட்டது. காலம் அவ்வளவு ஃபாஸ்ட், ரொம்ப வேகமா ஓடும் காலம். gone is gone. இன்னைக்கு சொல்றேன், வீட்டுல போய் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஆற்றிலே கால் வைத்தாலும் அந்த ஆற்றின் தண்ணீரை உங்கள் கால்கள் மறுபடியும் சந்திக்க போவதே இல்லை. You cannot step the river twice. அவ்வளவுதான். ஒரு வேளை தொட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது. இதோ இந்த வினாடி கடந்துருச்சு, அவ்வளவுதான். இப்ப புதுசு. கடிகாரம் எழுமுன், கடிகாரம் ஓடும் முன் ஓடு. Don't waste your time. மூணா பிரிச்சுக்கோ. வாழ்க்கையில் அந்த விஷயங்களை வேஸ்ட் பண்றியா, இன்வெஸ்ட் பண்றியா, ஸ்பெண்ட் பண்றியா? செலவழிக்கிறாயா, முதலீடாக போடுகிறாயா, அல்லது வீணடிக்கிறாயா? வீணடிப்பதை குறைத்து கொண்டு, செலவினங்களை குறைத்து கொண்டு இன்வெஸ்ட் பண்ணு, டைமை இன்வெஸ்ட் பண்ணு.